மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வந்து இன்று வைக்கப்பட்டிருக்கு. எங்க இருந்துங்க இந்த பணம் இன்னைக்கு வந்தது? இதை பத்தி பேசுறதுக்கான தகுதி அருகதை பிஜேபிக்கோ என்டிஏக்கோ ஏடிஎம்கோ கிடையாது. ஜெயலலிதா +1 +2 மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. நீங்க வந்து காலேஜ் மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க. ஏன்னா ஓட்டு போடுவாங்க. அவன் ஓட்டை வாங்கிட்டு ஸ்டாலின் படத்தை பிழிக்கிறான். அது ஓட்டா மாறுமா உங்களுக்கு? ஏடிஎம்கே உத்தமர்கள்னு யார் சொன்னோம்? இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் என்பதுங்க, இந்த உரிமை தொகை என்பது நல்லா அதாவது வந்து பூசி மயக்கி அவங்க வந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சி என்பதால திமுகவை கேட்கிறோம். இந்த கேடுகட்ட காரியத்தை தான் காங்கிரஸ் செய்து பிஜேபி என்டிஏக்கு ஜே 200 சீட் மேலே ஜெயிச்சோம். அது அப்படியே வந்து இவங்க திமுக இன்னைக்கு காப்பி அடிச்சிருக்கு. சிறப்பு நிதி 2000 5000 ரூபாய் பேங்க்ல போட்டு அதே கேள்வி எடப்பாடி அவர்களும் கேட்டிருக்காங்க. இது அப்பட்டமான ஸ்டேட் ஸ்பான்சர்ட் பிரைப் தான். இந்தியா கூட்டணி எப்படி இது கையூட்டுன்னு சொல்லிச்சோ இன்னைக்கு அதே தான் இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்குற திமுக அதை செய்கிறது. பணம் இல்லாம கஷ்டப்பட விட மாட்டோம். அந்த 2000 ரூபாய் ஏன் போட்டேன்? அடுத்த கோடையில் கொடுப்பாங்களா? சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை திமுக ஜெயிச்சு வந்ததுன்னா 1,31,00,000 பெண்களுக்கும் பணத்தை கொடுக்க முடியாது. ஒருவேளை வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தால் 26, 31 5 காலத்தில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும். ஓய்வு கால பலன்களை கொடுக்க முடியலன்னு வழக்கு போட்ட போது தமிழக அரசு 20 கோடி தான் ரிலீஸ் பண்ணது. 70 கோடி எக்ஸ்ட்ரா ரிலீஸ் பண்ணல. கேட்டா நிதி இல்லைன்றாரு நிதித்துறை செயலாளர். 70 கோடியை கொடுக்க கிட்ட துட்டு இல்லைன்னு சொன்ன நிதித்துறை செயலர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வழக்குல இன்னைக்கு 7000 கோடி எப்படி ரிலீஸ் பண்றாரு? 4 முனை போட்டியில திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் தான் அதிகம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ரகுபதி அப்படி பேசினாதான் அவர் ரகுபதி, வேற மாதிரி பேசினா அவர் மந்திரி கிடையாது, எந்திரியாது. அதை ரிலீஸ் பண்ணா 20 கோடி தான் பண்ணுவேன், 70 கோடி பண்ண மாட்டேன், முடிஞ்சா என்ன பாரு, கண்டெம்ட் பேஸ் பண்றான்னு தைரியமா அரசு இருக்கு. இந்த பக்கம் 7000 கோடி தூக்கி அடிக்கிறீங்க. மோடி பீகார்ல தொடங்கி வச்சாரு, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அதை தொடருகிறார். எல்லா கட்சிகளுமே வந்து மக்கள் வரி பணத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறங்கள்ல கேட்டீங்க அப்படின்னா வேற யாராவது உங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா யார் வந்தாலும் இந்த 1000 ரூபாய் நிறுத்தாம இருந்தா போதுங்கிற குரல்கள் பெண்கள் மத்தியில இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கவர்மெண்ட் வந்து இந்த 5 வருஷத்துல எத்தனை முறை வீட்டு வரி ஏறிச்சு, எத்தனை முறை சொத்து வரி ஏறிச்சு, எத்தனை முறை தண்ணி வரி ஏறிச்சு. மகளிர் உரிமை தொகை அது வந்து கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வந்து இன்று வந்து எல்லாரோட, அதாவது கிட்டத்தட்ட வந்து 1 கோடிக்கும் அதிகமான பெண்களுடைய கணக்குகள்ல வரவு வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து 2 வித்தியாசமான விமர்சனங்களை பார்க்க முடியுது. இது வந்து அதிமுக தரப்புல இருந்து ஒரு விமர்சனம் வருது. இவங்க தரப்புல இருந்து என்ன விமர்சனம் வருதுன்னா, இதே தானே நீங்க பீகார்ல பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இவங்க தரப்புல இருந்து வருது. இதை எப்படி பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் இல்ல, இனிமே இந்தியாவில் தேர்தல்கள் என்பது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்காது. ஆளும் கட்சிக்கு தான் கூடுதல் அட்வான்டேஜ் இருக்கும், எதிர்கட்சிகளுக்கு அட்வான்டேஜ் குறைவா இருக்கும். இந்த மோசமான அபாயகரமான விளையாட்டை மோடி பீகாரில் தொடங்கி வச்சாரு, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அதை தொடருகிறார். அவ்வளோதான். பீகாரில் அவங்க என்ன பண்ணாங்க? இவங்களாவது பரவாயில்ல, எக்ஸிஸ்டிங் ஸ்கீமுக்கு 2 மாதம் 3 மாதம் தொகையை போட்டுட்டு கூட கோடைக்கால நிதின்னு ஒன்று ஸ்பெஷலாக போடுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அங்கே 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கலாம் தொழில் தொடங்குறதுக்கு, அட்வான்ஸாக 10,000 ரூபாய் வச்சுக்கோ, தேர்தலில் ஜெயிச்சு வந்தோன்னா 1,90,000 நாங்கள் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிறு தொழில் செய்வதற்கு நாங்கள் கொடுப்போம். உங்களால் எந்த தொழிலும் விருப்பப்படலைன்னா பண்ணுறதுக்கு நீங்கள் 10,000 ரூபாய் அப்படியே வச்சுக்கலாம். உலகத்தில் எங்கேயுமே யாருமே செய்யாத ஒரு தர்ம காரியம் அது கவர்மெண்ட்டே பண்ணிச்சு. தேர்தல் நோட்டிஃபிகேஷனுக்கு 10 நாளுக்கு முன்னால் 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் போட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த ஒரு வாரத்தில் கூடுதலாக பலனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 1,25,00,000 பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் போட்டாங்க. 14,000 15,000 கோடி போச்சு. அதனோட விளைவு வந்து பெண்கள் வாக்குகளை 71% பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு வந்தது. ஜே 200 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சு வந்தாங்க. அது அப்படியே வந்து இவங்க திமுக இன்னைக்கு காப்பி அடிச்சிருக்கு. 3 மாத நிலுவைத் தொகையை பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் முன்கூட்டியே 1000 ரூபாவும், புதுசாக ஒரு கான்செப்ட் கோடை காலமாக 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவும். இது எங்கேருந்து வந்தது கோடை காலன்றது? ஏன்னா இந்த திட்டத்தை 2021 ஆட்சிக்கு வந்து 1000 ரூபான்னு இவங்க 27 மாதம் பொறுத்து தான் தொடங்குறாங்க. தொடங்கும்போது தொடங்கின பிறகு வந்த 3 கோடை பருவங்களில் 23 செப்டம்பரில் தொடங்குறாங்க, 24 செப்டம்பர் 25 செப்டம்பர் 2 கோடை பருவத்தில் கொடுக்க முடியாமல் இன்னைக்கு இப்போ கோடை காலத்துக்கு சிறப்பு நிதி 2000 5000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்காங்க. அதே கேள்வி எடப்பாடி அவர்களும் கேட்டிருக்காங்க. 5000 ரூபாய் நீ போட்டிருக்க, பொங்கலுக்கு ஒரு 3000 ரூபாய் போட்ட, அந்த ஜனவரியோட ஒரு 1000 ரூபாய் 4000 ரூபாய். அப்போ இந்த 45 நாளில் 9000 ரூபாய் 1,31,00,000 பெண்களுக்கு போயிருக்கு. பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்ததை கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணிட்டாங்க. இது அப்பட்டமான ஸ்டேட் ஸ்பான்சர்ட் பிரைப் தான். இது தேர்தல் காலத்திற்காக அரசே கொடுக்கக்கூடிய கையூட்டு என்று தான். பீகார் எலெக்ஷனுக்கு எப்படி எதிர்கட்சிகள் சொன்னாங்களோ, இந்தியா கூட்டணி எப்படி இது கையூட்டுன்னு சொல்லிச்சோ, இன்னைக்கு அதே தான் இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்குற திமுக அதை செய்கிறது. ஆனா மகளிர் உரிமை தொகையை வந்து அடுத்தடுத்த வர மாதங்கள்ல கொடுக்க விடாம நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாங்க வந்து எங்களுடைய பெண்களை வந்து பணம் இல்லாம கஷ்டப்பட விட மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்கூட்டியே நாங்க போடுறோம் அப்படிங்கிறாங்க. கரெக்ட். அந்த 2000 ரூபாய் ஏன் போட்டேன்? எந்த கணக்குல? கோடை காலங்கள்ல உங்களுக்கு சிரமமா எந்த கோடை காலத்துல நீ சிரமத்தை கொடுத்தீங்க? அடுத்த கோடையில கொடுப்பாங்களா?
சத்தியமா கொடுக்க மாட்டாங்க. முதல்ல எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஜெயிச்சு வந்தோன்னே இப்ப இருக்க 1,31,00,000 பெண்களுக்கு இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, 2,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி. ஆமா 2000 ரூபாயா இன்க்ரீஸ் பண்றாங்க. அதாவது ஏடிஎம்கே வந்து 2000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க. நாங்க டிஎம்கே முதல் முறையா தன்னோட தேர்தல் வாக்குறுதியை அதை கொடுத்தாச்சு. அப்ப இந்த 2,000 ரூபாய் நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. எழுதி வச்சுக்கோங்க, முடிஞ்சு வந்தோடனே தேர்தலில் ஜெயிச்சு வந்தோன்னே, ஒருவேளை திமுக ஜெயிச்சு வந்தோன்னா 1,31,00,000 பெண்களுக்கும் பணத்தை கொடுக்க முடியாது, நிதி இல்லை. மகாராஷ்டிராவில் இப்படி தான் பண்ணாங்க. 24 அக்டோபரில் ஜெயிச்சு வரதுக்கு முன்னால் 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் ஏற்றுவோன்னாங்க. ஜெயிச்சு வந்து 5 மாதம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு 5 மாதம் அது நிறுத்தப்பட்டது. பல நாளின் எண்ணிக்கை ஒன் தடவை குறைச்சாங்க. உங்ககிட்ட பணம் இல்லை, உங்கள் கஜானா காலி. இதை உங்கள் மந்திரிகளும் முதலமைச்சரும் நிதித்துறை செயலரும் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்தே புரிஞ்சுக்கலாம். 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்றால் அதுவே கிட்டத்தட்ட 16,000 கோடி 17,000 கோடி வருது. இப்போ நீ அதை 2,000 ரூபாவை மாற்றுறது மூலமாக ஆண்டுக்கு 30,000 கோடியை தாண்டுது. 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி ஒருவேளை வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தால் 26, 31 5 ஆண்டு காலத்தில் 1,50,000 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் அந்த 5 ஆண்டுகளுக்கு. இன்னைக்கு ஸ்பீச்ல நாங்க நிதி நிலைமையை சரியா கையாளுற திமுக அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கிளைம் பண்றாரு. அதான் இது வந்து ரொம்ப தவறான, மக்களை ஏமாற்றக்கூடிய பேச்சு. எப்படின்னா, போராடக்கூடிய அத்தனை ஊழியர்கள் இருக்காங்க, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், மருத்துவர்கள், அத்தனை பேரும் கடந்த 2 மாதமா தமிழ்நாட்டில் போராடிட்டு இருக்கான். தினம் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறீங்க, மறுபடியும் காலைல வந்து போராடுறான். அப்போ என்ன நீங்கள் கொடுக்குற பதில் என்ன? துறை சார்ந்த அமைச்சர்களும் முதலமைச்சரும் நிதி நிலைமை சரியானோன்னு நாங்கள் கொடுப்போம், இப்போ எங்ககிட்ட நிதி இல்லை. சென்னை பல்கலைக்கழகத்தில் 2015லேருந்து 2025 வரைக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு கால பலன்களை கொடுக்க முடியலன்னு வழக்கு போட்ட பொழுது 90 கோடி ரூபாயை மாநில அரசு உடனடியாக விடுவிக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் போடுது. தமிழக அரசு 20 கோடி தான் ரிலீஸ் பண்ணுது, 70 கோடி எக்ஸ்ட்ராவாக ரிலீஸ் பண்ணலை. கேட்டால் நிதி இல்லைன்றாரு நிதித்துறை செயலாளர். 70 கோடியை கொடுக்க கையில் பணம் இல்லைன்னு சொல்ல நிதித்துறை செயலர் இன்றைக்கு 1,31,00,000 பெண்களுக்கு 5,000 ரூபாய், எத்தனை கோடி வருது? அது எத்தனை ஆயிரம் கோடி வருது? எங்க இருந்துங்க இந்த பணம் இவங்களுக்கு வந்தது? 60,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து எங்க இருந்துங்க இந்த பணம் இன்னைக்கு வந்தது? 1 கோடி பெண்களே வச்சுக்கோங்க, 31 லட்சத்தை கூட ஒதுக்கிடுங்க, ஒரு கணக்கெடுக்காக சொல்றேன். 1 கோடி பெண்கள், 1 கோடி × 5,000 எவ்வளோங்க? 5,000 கோடிக்கு மேல வருது. 1 கோடி பெண்களுக்கு 1000 ரூபாய்னா வந்து 1 கோடி × 1000 கோடி. இது ஒரு 5,000 ரூபாய்னா 5,000 கோடி. ஒரு 31 லட்சம் கூடனா கிட்டத்தட்ட 7,000 கோடி. 7,000 கோடி, 70 கோடியை கொடுக்க என்கிட்ட துட்டு இல்லைன்னு சொன்ன நிதித்துறை செயலர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வழக்கில் இன்னைக்கு 7,000 கோடி எப்படி ரிலீஸ் பண்றாரு? ஐ திங்க் இந்த அதிகாரிகளும் நான் சொல்வது என்னன்னா, தே ஷுட் பி மேட் அக்கௌண்டபிள். அரசியல்வாதிகள் வருவார்கள் போவார்கள், 5 ஆண்டுகள் அதிகபட்சம் 10 ஆண்டுகள். இவங்க 30 வருடங்கள் 35 ஆண்டுகள் சர்வீஸ்ல இருக்கும். How can they அவங்க எப்படி நோ சொல்ல முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அது சிக்கல், நான் ஒத்துக்கிறேன். பட் ரெசிஸ்ட் பண்ணணும். 70 கோடி உன்னால கொடுக்க முடியல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போய் கண்டெம்ப்ட ஃபேஸ் பண்றல. இங்க 7,000 கோடி எப்படி கொடுக்குறேன்? ஏங்க இது எங்க போய் முடியும்? நான் சொல்றேங்க, இவங்க ஒரு திமுக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம். நான் திரும்ப அதை சொல்றேன், 4 முனை போட்டியில திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் தான் அதிகம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். ஜெயிச்சு வந்த பிறகு அடுத்த 5 வருஷத்துக்கு 2,000 ரூபான்னு வேற மாத்திட்டார். 1,30,00,000 பெண்களுக்கு 2,000 ரூபாய்னா எவ்வளவு ஆகுது உங்களுக்கு? ஆண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 12,000 கோடி 24,000 கோடி ஆகுது. 31 லட்சம் கூடுதல் பெண்கள் போது 30,000 கோடிக்கு வருது. ஆண்டுக்கு 30,000 கோடி, 5 ஆண்டுகளுக்கு 1,50,000 லட்சம் கோடி. அடுத்த 5 ஆண்டு திட்டம் 26-31 உங்க பீரியட்ல 1,50,000 லட்சம் கோடிக்கு உங்க பணம் எங்க இருக்கு சார்? 30,000 கோடி ஆண்டுக்கு எங்க சார் இருக்கு உங்ககிட்ட? அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோடனே கஜானா காலியா இருந்தது. இதாவது வந்து கொரோனா காலத்துல வந்து அப்படியே விட்டுட்டு போனாங்க எடப்பாடி ஆட்சி. அவங்க வந்து இன்னும் சொல்ல போனா எல்லா நலத்திட்டங்களையும் கொரோனாவை காரணம் காட்டி அதை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா நாங்க வந்தோடனே வந்துட்டு கொரோனாக்காக வந்துட்டு பணம் தரலையா, இல்ல வந்துட்டு பேருந்துல வந்துட்டு இலவச பயணம் தரலையா, நாங்க எங்களால் நிர்வகிக்க முடியும் அப்படின்னு ரகுபதி அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசி, அதான் இது வந்து அவர் நியாயப்படுத்தி பேசுறாரு. ரகுபதி அப்படி பேசினாதான் அவர் ரகுபதி, வேற மாதிரி பேசினா அவர் மந்திரி கிடையாது, எந்திரி. அவர் ரகுபதி பேசுறது ஒன்றும் அளவுகோல் கிடையாது. நான் கேட்கறது, போராடக்கூடிய அத்தனை அரசு ஊழியர்கள், லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள், ஒரு 8 துறைகளை 9 துறைகளை நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன். இப்ப அவங்க கோரிக்கையை நிறைவேற்ற இந்த அரசுக்கு மனம் இல்லை. உழைக்கிறவனோட வேர்வை உலர்ந்து போவதற்குள் அவனுக்கான ஊதியத்தை கொடுத்து விடு என்கிறார் நபிகள் நாயகம். சிறுபான்மை மக்களுக்கு காவலன் என்று தன்னைத்தானே மார்த்தட்டி கொள்ளக்கூடிய அரசு அத்தகைய மனிதர்களுடைய, அத்தகைய மேதைகளுடைய அட்வைஸை ஃபாலோ பண்ணுதானா? இல்லை. உழைச்சவனுக்கு உன்னால கூலி கொடுக்க முடியல, இலவசங்களை வாரி வழங்குறீங்க. ஏங்க 30 வருஷம் வேலை செஞ்சு, 35 வருஷம் வேலை செஞ்சு, 38 வருஷம் வேலை செஞ்சு, 39 வருஷம் கிட்டத்தட்ட வேலை செஞ்சு ஓய்வு பெற்று போறாங்க. அவனுக்கான ஓய்வூதிய பலனை உன்னால கொடுக்க முடியல. அத்தனைக்கும் 10 வருஷம் அவன் போராடுறான்.
90 கோடி ஜஸ்ட் பீனட்ஸ். அதை ரிலீஸ் பண்ணனா நான் 20 கோடி தான் பண்ணுவேன், 70 கோடி பண்ண மாட்டேன், முடிஞ்சா என்ன பாரு, கண்டெம்ட் ஃபேஸ் பண்ணுறான்னு தைரியமாக அரசு இருக்குது. இந்த பக்கம் 7000 கோடி தூக்கி அடிக்கிறீங்க. என்னங்க இது எப்படி? இது நான் கேட்குற கேள்வி, இது லாங் டேர்மில் எப்படி ஓடும்? நீங்கள் என்ன சொன்னீங்க, கர்நாடகாவில் பண்ணுறான், தெலுங்கானாவில் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான், சரி, அங்கே மக்களுக்கான பாதிப்பு என்ன? ஆனா அந்த உரிமை தொகையை எதிர்க்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த உரிமை தொகையை வந்துட்டு எள்ளி நகையாடுவர்கள் ஏளனம் செய்கிறார்கள். இது வந்து எவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறது தெரியல. சாமானிய மக்களின் கஷ்டம் புரியாதவர்கள் தான் இப்படி பேசுவாங்க. உரிமை தொகையை வந்துட்டு இப்படி கொடுக்க கூடாது, இது வந்துட்டு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு விமர்சனம் செய்வாங்க. ஏன்னா மோடியை விமர்சனம் செய்தார், ஆனா பீகார்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் அவங்க தரப்புல இருந்து வைக்கிறத பார்க்க முடியுது. இல்லைங்க, இது வந்துங்க கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுப்பதை தவிர மற்றது எல்லாமே வந்து தேவையற்ற இலவசங்கள் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இலவச மதிய உணவு திட்டத்தை யாரும் குறை சொல்லலை. இதை இலவச காலை உணவு திட்டமாக ஸ்டாலின் விரிவுபடுத்தினார், வரவேற்கத்தக்கது. அதை யாரும் குறை சொல்ல முடியாது. கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு விரிவுபடுத்துறீங்க, மகிழ்ச்சி. அதை இன்னமும் நீங்கள் விரிவுபடுத்தணும். சுகாதாரம், கல்வி, இது ரெண்டுத்தை தவிர லேப்டாப் கொடுக்குறேன். நீங்கள் ஜெயலலிதா +1 +2 மாணவர்களுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் வந்து காலேஜ் மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க. ஏன்னா ஓட்டு போடுவான்னு. அவன் ஓட்டை வாங்கிட்டு ஸ்டாலின் படத்தை கிழிக்கிறான். அது ஓட்டா மாறுமா உங்களுக்கு? அப்போ இந்த உரிமை தொகை என்பது வசதியா வாக்கு வங்கியை குறி வச்சு செய்யறது. முதியோர் உதவித்தொகையில கையை வச்சுட்டு எதுக்கு நீ வந்து இதுல கொடுக்குற? நான் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்ல. முதியோர் உதவித்தொகை எவ்வளவு இடங்கள்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்டது? 1000 ரூபான்றது எந்த கேட்டகரியில வரும் அதை சொல்லுங்க. நீங்க பெண் கல்விக்கு குறைஞ்சபட்சம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல பிஜி வரைக்கும் இலவச கல்வின்னு கொண்டு வந்துருங்க. அதை விட ஒரு சிறந்தது எதுவும் இருக்க முடியாது. ப்ரீகேஜிலேருந்து எல்கேஜிலேருந்து யூகேஜிலேருந்து +2 வரைக்கும், அதுக்கு பிறகு பிஏ பிஎஸ்சி பிகாம் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் வரைக்கும் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஜாதி மதம் இனம் நிறம் எதுவாக இருந்தாலும் இலவச கல்விங்க. காலம் உங்களை போட்டுரும், செஞ்சுட்டு போங்களேன். இத்தனைக்கும் 150 அரசு கலைக்கல்லூரிகள் தான் இருக்குது. மினிமமாக அங்கே செய்யுங்க, ப்ரைவேட் காலேஜஸ்க்கு அப்புறம் வரலாம். குறைஞ்சபட்சம் முதல்ல அங்கே ஆரம்பிங்க. இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் என்பதுங்க, இந்த உரிமை தொகை என்பது நல்லா, அதாவது வந்து பூசி மயக்கி அவங்க வந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். டே 1லேருந்து நான் இதை எதிர்க்கிறேன். இது வந்து மாரலி இந்த ஸ்கீம் இஸ் ராங். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். நீ முதியோர் உதவித்தொகை வேறு, அது ஒரு அரசோட கடமை. 60 வயதை கடந்தவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது என்பது, பெண்களுக்கு கொடுப்பது என்பது, இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு நீங்கள் 55 வயதை கடந்த பெண்களுக்கு கூட கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன். 50 வயதை பெண்கள் கடந்து கூட நீங்கள் கொடுங்க. ஆனால் 18 வயசு பொண்ணு 20 வயசு பொண்ணுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கறதுன்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக வாக்கு வங்கி சார்ந்தது. ஒரு பக்கம் முதியோர் உதவித்தொகை கை வைக்கிறார், இன்னொரு பக்கம் வந்து 1000 ரூபாய் ஸ்கீமை 2000 ரூபாய் வாக்குறது. இது முழுக்க இது நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இது தமிழகம் மட்டும் சார்ந்த பிரச்சனை இல்லை, ஏக இந்தியாவுக்கும் பொருந்தது. இன்னைக்கு 13 மாநிலங்கள் இந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்றன. ஆல்ரெடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2-3 வாரங்களுக்கு முன்பு கொடுத்த ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர் நினைக்கிறேன் ஒரு எச்சரிக்கை, கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்திய மாநிலங்களோட நிதி நிலைமை அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது. பேர் அழிவை நோக்கி இந்திய மாநிலங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. வாக்கு வங்கி அரசியலுக்காக எல்லா கட்சிகளுமே வந்து மக்கள் வரி பணத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இதில் திமுக மட்டும் நான் தனியாக சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் இதை பற்றி பேசுறதுக்கான தகுதி அருகதை பிஜேபிக்கோ என்டிஏக்கோ ஏடிஎம்கேக்கோ கிடையாது. நான் அவங்க நிலையிலேருந்து இதை எதிர்க்கல, நான் ஒரு பிரஜையா இதை எதிர்க்கிறேன். ரேவடி கல்ச்சர் நக்கல் பண்ண மோடி 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் தூக்கி சும்மா தாராளமாக, அதுவும் தேர்தல் அறிவிப்பு 10 நாள் முன்னால், தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு இது எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு பலனாளியை கூட நீ சேர்க்க முடியாது, 50 லட்சம் பலனாளிகளை சேர்த்தாங்க. 1,25,00,000 பெண்களுக்கு 10,000 ரூபாய் வாரி வழங்கப்பட்டது. 15,000 கோடி. அந்த 15,000 கோடி எங்க வந்து இன்ன வரைக்கும் தெரியல. உலக வங்கியோட கடனை திருப்பி விட்டுருக்காங்கன்னு ஒரு கருத்து நிலவுது. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. இந்த கவர்மெண்ட் வந்து இந்த 5 வருஷத்துல எத்தனை முறை வீட்டு வரி ஏறிச்சு, எத்தனை முறை சொத்து வரி ஏறிச்சு, எத்தனை முறை தண்ணி வரி ஏறிச்சு. நம்ம தலையில தானே இது விடிய போகுது. வெரி சிம்பிள் லாஜிக். நீ இன்னைக்கு கொடுக்குற 15,000 கோடி மாசம் 15-16,000 கோடி 30,000 கோடியா மாறப்போகுது. மாதத்துக்கு 5 ஆண்டுகளுக்கு 1.5 லட்சம் கோடி. 26-31 ஆட்சி காலத்துல மாதம் ஆண்டுக்கு 30,000 கோடி நீ எப்படி சமாளிக்க போற? ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, இஷ்டம் போல இந்த மாதிரி வந்து வாரி வழங்கக்கூடாதுன்னு, ரிசோர்சஸை காமின்னு. யாருமே ஃபாலோ பண்றதில்ல. இது திமுக ஆட்சி என்பதால திமுகவை கேட்கிறோம். இந்த கேடுகட்ட காரியத்தை தான் காங்கிரஸ் செய்யுது, தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும். பிஜேபி வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பீகார் இங்கெல்லாம் பிஜேபி செய்யுது. தமிழ்நாட்டில் திமுக செய்யுது. இந்திய மாநிலங்கள் மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி நகர்ந்து. ஆனா எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிர்வினை ஆற்றிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. எடப்பாடி அவர்கள் ஒரு பெரிய பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து ஸ்டேஜ்ல பேசும்போது வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு அவங்க காதுல விசில் அடிச்சிடுங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து விஜயகாந்த் அவர்கள் சொல்வாரு, உங்ககிட்ட காசு கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு வந்துட்டு அவர் சொல்றாருங்க. பிரச்சனை அதை தாண்டி எதுன்னு நான், நீ காது வாங்கிட்டு விசில் அடிக்கிறியோ எதை அடிக்கிறியோ அதெல்லாம் வந்து பேசுறதுக்கு சுலபமா இருக்கலாம். பட் இது வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை களத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றது உண்மை. இந்த 5,000 ரூபாய் இன்னைக்கு காலையில் வரவு வைத்தது என்பது 1,31,00,000 பெண்கள், 3,4 கோடி பெண் வாக்காளர்கள் இருக்காங்க.
3.25 கோடி பெண் வாக்காளர்களில் நம்மளோட ஓட்டிங் பர்சன்டேஜ் 60 to 65%. 2 கோடி பெண்கள் வாக்களிப்பார்கள் கண்டிப்பாக. அந்த 2 கோடி பெண்களில் 1,31,00,000 வாக்குகளில் அவங்க ஒரு 70% கார்னர் பண்ணுறாங்கன்னா கூட இந்த 1 கோடி வாக்குகள் இன்றைக்கே அவங்களுக்கு வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது திமுகவுக்கு ஒரு லாபம். இது தோல்வி பயத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றது 100% உண்மை. இதெல்லாம் ஆனால் இதை சொல்றதுக்கு பிஜேபிக்கோ அதோட கூட்டணியில் இருக்க எந்த கட்சிகளுக்கோ ஏடிஎம்கே உள்ளிட்ட கட்சிகளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அது வேற விஷயம். நம்ம சிவில் சமூகத்தோட பிரதிநிதிகளா இந்த அரசை கேள்வி கேட்க வேண்டியது உங்ககிட்ட ஏது பணம். திரும்பவும் சொல்றேன், போராடக்கூடிய அத்தனை துறை லட்சக்கணக்கான மனிதர்கள் ஆண்களும் பெண்களும் இன்னைக்கு வந்து கடந்த 2 மாதங்களா தமிழ்நாடே போர்க்களமா இருக்குது, போராட்ட களமா இருக்கு, போராடிட்டு இருக்காங்க. உழைச்ச காசை கேட்கறான். அத்தனை பேருக்கும் அல்வா கொடுத்துட்டு இந்த பக்கம் ஊதாரித்தனமா நீங்க தூக்கி 7,000 கோடி 7,000 கோடி எவ்வளவு பெரிய அமௌண்ட்டுங்க. கிட்டத்தட்ட போராடக்கூடியவங்கள எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% கோரிக்கையை நீங்க நிறைவேற்றிருக்கலாம். நீங்க 7,000 கோடி அசால்ட்டா தூக்கி விட்டுருக்கீங்க. ஏன்னா இது வாக்கு வங்கி சம்பந்தப்பட்டது. அவன் அத்தனை பேரும் சேர்ந்தாலும் சில லட்சம் தான் வருவான். அதுவும் ஸ்கேட்டர்டா இருப்பான். ஒரு தொகுதியிலும் பிரிஞ்சு போகும்போது சில ஆயிரங்களாக அவர்கள் சுருங்கி போவார்கள். அதனால நீங்க அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காம அவன் பணத்தை எடுத்து நீங்க இந்த பக்கம் விட்டுட்டு இருக்கீங்க. இது உங்க வீட்டு பணம் கிடையாது, இது அரசு பணம், மக்கள் பணம், உழைச்சவன் பணம். 10 வருஷம் நான் வந்து ஓய்வு பெற்று எனக்கு ஓய்வூதிய பலன் இல்லைன்னு போராடி கண்ணீர் சிந்துறானே சென்னை பல்கலைக்கழக எம்ப்ளாயி, அவனோட பணம். ஏன்னா வந்து 20 வருஷமா நீ வந்து கன்சால்டேட்டட் பேலேயே வச்சிருக்கேன்னு கண்ணீர் விட்டு எழுதுறானே இடைநிலை ஆசிரியர்கள், அவனோட பணம். போக்குவரத்து தொழிலாளி உடம்பாலையும் மனசாலையும் உடைச்சு செத்தே போறானே அவனோட பணம். அப்ப அவன் பணத்தெல்லாம் எடுத்து தூக்கி நீங்க உங்க வாக்கு வங்கிக்கு செலவு பண்றீங்க. ஆகவே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு வாத்தியாரை வந்து ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு அரசு வச்சிருக்கு. ஒரு நாளைக்கு 500 ரூபாங்க. கொத்தனார் சம்பளம் 1000 ரூபாய். கொத்தனாரை விட மோசமான நிலைமையில ஆசிரியர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு தனக்கு தானே மாலை போட்டுக்குது. இந்த கேலி கூத்து எங்க போய் சொல்றது? சொல்லும்போது வந்து ஒரு சாதாரண சாமானியனா இதை நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பிரஜையா அதான் சாதாரண தேசத்தோட மாநிலத்தோட கஜானாவை இது சூறையாடுது. திரும்பவும் சொல்றேன், கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுப்பதை யாரும் ஏற்கல, மறுக்கல. மதிய உணவு திட்டத்தை காலை உணவு திட்டமும் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு ஸ்டாலின். அருமையான திட்டம், வரவேற்கத்தக்கது. லேப்டாப்பை கொடுங்க, ஸ்கூல் பசங்களுக்கும் கொடுங்க. கலைஞர் காப்பீட்டு திட்டம் இன்னும் நீங்க அதை வலுப்படுத்துங்க. உயர்தர மருத்துவ சிகிச்சையை வந்து இன்னைக்கு நம்ம வந்து 20 லட்சம் ரூபாய் தனியார் மருத்துவமனையில் செய்யக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை இன்னைக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் செய்யறோம். வாழ்த்துக்கள். அதை இன்னும் விரிவுபடுத்துங்க. அதெல்லாம் வந்து ஊதாரித்தனமே கிடையாது, அது செலவு கிடையாது, அது முதலீடு. தூக்கின்னு போய் 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா? அது எந்த கேட்டகரியில் வரும்? இந்த கேள்வியை நான் ஏன் வைக்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப ஒரு சாமானியனா இது வந்து தவறு, என்னோட கஜானாவை வந்து சூறையாடுது அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. ஆனா பத்திரிகையாளர்கள் சிலரை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஏடிஎம்கே வந்தாங்க 2,000 கொடுக்குது, டிஎம்கே 2,000 கொடுக்குது, அப்ப 2 பேர் வந்தாலும் 2,000 கொடுக்க போறாங்கன்னு ஒரு கேள்வி முன்வைக்கும் போது ஏடிஎம்கே என்ன திட்டத்தின் பேர்ல கொடுக்குது அதை நீங்க யோசிக்கணும். அது வந்து குலவிளக்குங்கிற திட்டத்தின் பேர்ல கொடுக்குது, அது வந்து பெண்களை மீண்டும் அடிமையாக்கும் திட்டத்தின் பெயர் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும்? ஆனா பத்திரிகையாளர்கள் பேர்ல அவங்க சொல்றதை பார்க்க முடியுது. 2,000 கொடுக்கறது நஷ்டம், யார் கொடுத்தாலும் நஷ்டம்னு பேசுறதுக்கு இங்க யாரும் இல்லையோன்னு தோணுது. இல்ல நான் சொல்றேன் இல்ல உங்களுக்கு, நான் வந்து இந்த ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் எதிர்க்கலன்னு சொல்லிட்டேன், பிஜேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் எதிர்க்கலன்னு சொல்லிட்டேன். சில பத்திரிகையாளர்கள் அதை சொல்றாங்கன்னா அது அவங்க கருத்து, நம்ம எதுக்கு அவங்களுக்கு பதில் சொன்னோம்? அது அவங்களோட கருத்துரிமை சார்ந்தது. இது வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த அரசு வந்து கஜானாவை சூறையாடுதுன்றது தான் இன்னைக்கு நம்ம பேசணும். ஏடிஎம்கே உத்தமர்கள்னு யார் சொன்னா? ஏடிஎம்கே வந்து 2,000 ரூபாய் கொடுக்க போகுதுன்னு அவங்க எடப்பாடி அறிவிச்ச அன்னைக்கே நான் அதை எதிர்த்தேன். இவர் தவறான காரியத்தை முன்னெடுக்கிறாரு அப்படின்னு. இவங்க கண்டிப்பா 2,000 ரூபாய் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாலேயே பண்ணுவாங்கன்னு யாருக்குங்க தெரியும்? 3 மாச பணத்தை நீ முன்னால போடுற, எலெக்ஷன் கமிஷன் வந்து தடை விதிக்க போது பாம்பேல முனிசிபல் எலெக்ஷன்ல செஞ்ச மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. லாஜிக்கலி கரெக்டுங்க. 2,000 ரூபாய் எங்க வந்தது? கடந்த 2 கோடை பருவங்கள்ல இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சு 24, 25 2 கோடை பருவங்கள்ல நீங்க வந்து கோடை காலத்துல 2,000 ரூபாய் கொடுத்தீங்களா? அப்ப இது கைவிட்டு தானே. 5,000 ரூபாய் கைவிட்டு 45 நாள் கேட்டகரியில பார்த்தா 9,000 ரூபாய் கைவிட்டு. கிட்டத்தட்ட பீகார்ல மோடி பண்ணதை நீங்க அவர் 1 கோல 10,000 நீங்க 45 நாள் 9,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. சிலர் பத்திரிகையாளர்கள் அவங்க சொல்றாங்கன்னா அது அவங்களுடைய கருத்து, நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது கருத்துரிமை சார்ந்தது. நான் இதை ஏன் வந்து விமர்சிக்கிறேன் எதிர்க்கிறேன்னா, ஒரு பிரஜையா எதிர்க்கிறேன்னா, திமுகவோட இந்த அதிகாரத்தில் இருக்கிறதால திமுக விமர்சிக்கிறோம். அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் இதை எதிர்க்கவில்லை. இன்னமும் சொல்றேன், இந்த திட்டத்தை இன்னைக்கு 5,000 ரூபாய் வாரி வழங்கியிருக்காரு ஸ்டாலின். இதை விமர்சிக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான தகுதியோ அருகதையோ பிஜேபிக்கோ அதிமுகவுக்கோ சத்தியமா கிடையாது. நான் அதையும் தான் பதிவு பண்றேன். மக்களின் பிரதிநிதியா நம்ம பேசுறோம். நம்முடைய மாநிலத்தோட கஜானா சூறையாடப்படுகிறது, யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் இனிமே நிலைமை அப்படின்னும் போது இதை நம்ம எதிர்த்தாகணும், குரல் எழுப்பி ஆகணும், நம்முடைய எதிர்ப்பை பதிவு பண்ணணும். இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இனிமே தேர்தல்கள் என்பது வந்து ஆளும் கட்சிக்கு சாதகமானதாகத்தான் இருக்க போகிறது. இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸுக்கு சாதகமாக தான் எலெக்ஷன்ஸ் இருக்க போகுது. லெவல் பிளேயிங் ஃபீல்டு இனிமேல் எலெக்ஷன்ஸ்ல இல்லை. ஒரு புத்தியுள்ள கட்சி, சாமர்த்தியமான கட்சி, அதிகாரத்தை சுவைக்கணும்னு வெறிகுண்டு அலைகிற கட்சி
அதிகாரத்துக்கு வந்துடுச்சுன்னா அந்த கட்சியை ஆட்சியிலேருந்து அகற்றுவது அவ்வளவு ஈஸி இல்லை இனிமேல். அது பிஜேபியாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம். அது பிஜேபி செஞ்சதை திமுக இங்கே செய்யுது, திமுக செஞ்சதை அங்கே பிஜேபி செய்யுது. ரெண்டு பேரும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். இதில் வந்து அதிமுக மாதிரி வந்து கட்சிகள் வந்து விவரம் அறியாமல் இருந்தாங்கன்னா ஆட்சியை விட்டுட்டு தான் அவங்க நிற்பாங்க. இது நாளைக்கு தப்பி தவறி அதிமுக வந்துன்னா அவங்கள இந்த மாதிரி வந்து அவங்களும் இதே சூட்சுமத்தை கடைபிடிச்சாங்கன்னா அவங்கள இன்னைக்கு நான் கேட்குறேங்க, இன்னைக்கு எடப்பாடி சிஎம்மா இருந்து இது நடந்துருதுன்னா திமுக என்ன பண்ணிருக்கும்? இதே போன்ற ஒரு ஐயோ தக்கான்னு கூச்சிருக்க மாட்டான், வானத்துக்கு பூமி கூச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ இது பண்ற? அப்ப இதுதான் பிஆர்ல நடந்ததுன்ற நான் ஒருபோது இது அதிமுக இன்னைக்கு வந்து எடப்பாடி பிரஸ் மீட் வச்சு இதை கண்டிக்கிறாருங்க. எடப்பாடிக்கு இதை பத்தி பேசுறதுக்கான தார்மீக உரிமை கிடையாதுன்னு நான். பிஜேபிக்கு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இதை பத்தி பேசுறதுக்கான தார்மீக உரிமையோ தகுதியோ அருகதையோ கிடையாது. இவங்களாவது ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் இருந்ததை கொடுத்தாங்க. உலகத்துல எங்கேயுமே யாருமே ஃப்ளோட் பண்ணாத கான்செப்ட். 2 லட்சம் ரூபாய் நீ கடனா 1,90,000 ரூபாய் ஜெயிச்சோன்னா நான் கொடுப்பேன், நீ வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஏதாவது ஒரு தொழில், கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, தையல் தொழில், எதனா ஒன்று செய்யலாம். அட்வான்ஸாக 10,000 ரூபாய் வச்சுக்கோ. நீ எந்த தொழிலும் பண்ணலன்னா நீ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே கொடுக்க வேணா, கொடுத்த 10,000 ரூபாய் வச்சுக்கொண்டுறோம். இது கைவிட்டு அல்லாமல் வேற என்ன? அதை செஞ்ச பிஜேபிக்கு திமுகவை பற்றி குறை சொல்றதுக்கு எந்த தார்மீக தகுதியும் கிடையாது. ஆனால் நம்மை போன்றவர்கள் இதை எதிர்ப்பது என்பது பொதுமக்கள் பார்வையிலிருந்து மக்கள் நலன் சார்ந்து எதிர்க்கிறோம். மக்களோட வரி பணத்தை இவர்கள் சூறையாடுகிறார்கள் என்பதால் நாம் எதிர்க்கிறோம். முக்கியமா இதில் கவனிக்க வேண்டியது நம்பர் 1 பாயிண்ட் என்னன்னா, இனிமேல் இந்தியாவில் தேர்தல்கள் என்பது மாநில தேர்தல்கள் லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. அப்போ உங்க ஜனநாயகம் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகுது என்றுதான் அர்த்தம். அதை தான் நம்ம பேசணும். இன்னொரு விஷயமும் இதுல நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க போய் இன்னும் கிராமப்புறங்கள்ல கேட்டீங்க அப்படின்னா, வேற யாராவது உங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா, யார் வந்தாலும் அந்த 1000 ரூபாயை நிறுத்தாம இருந்தா போதுங்கிற குரல்கள் பெண்கள் மத்தியில இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப எதிர்த்து நிக்கிற மற்ற 2 கட்சிகளுக்கு, அதாவது தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நாளைக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய சேலஞ்சை கொடுத்துருக்கோம், நெருக்கடியை கொடுத்துருக்கோம். அரசியல் இருக்கவங்களுக்கு அது நெருக்கடி தான், அதுல சந்தேகம் இல்லை. இப்ப இந்த கட்சிகள் இதை எப்படி சமாளிக்க போறாங்க? அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும், திமுக வரதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். மறுபடியும் நான் அதை பதிவு பண்றேன். கண்டிப்பா மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி இருக்கும். 1,31,00,000 பெண்களுக்கு 2000 ரூபாயை ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர்களுடைய ஆட்சி காலத்தின் 60 மாதங்களுக்கு சத்தியமாக அவர்களால் கொடுக்க முடியாது. உங்ககிட்ட பணம் இல்லை, உங்க கஜானா காலி. இது நான் சொல்லலை, உங்க ஸ்டேட்மெண்ட்ஸ், உங்க அதிகாரிகள் நீதிமன்றத்தில் போய் கொடுத்த ஸ்வான் அஃபிடவிட்ஸ். பொதுமக்கள் மத்தியில் மேடையில் எதை வேணா உளறிட்டு போகலாம், அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள் எதை வேணா உளறிட்டு போகலாம். உங்க IAS ஆஃபீஸர்ஸ் கொண்டு போய் ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ண பிரமாண பத்திரங்கள்ல இருக்கிறது கஜானா காலி. எவன் போராடினாலும் அங்க போய் சொல்றது கஜானா காலி. ஆனா ஒரே நாள் 70 கோடி ரூபாயை கொடுக்க முடியாத உதயச்சந்திரனால 7000 கோடியை ரிலீஸ் பண்ண முடியும். என்னங்க நாடு இது? அப்ப இந்த அதிகாரிகளையும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கூண்டுல ஏத்தணும். நீங்க தான் 40 வருஷம் இருக்க போறீங்க. அது ஸ்டாலினோ எடப்பாடியோ XYZ வருவார்கள் போவார்கள். இந்த நாட்டோட முதுகெலும்பு நீங்க தானே. ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க்னாருங்க சர்தார் வல்லபாய் பட்டேல். IAS IPS ஆஃபீஸர்ஸ், சிவில் சர்வன்ட்ஸ், they are the steel work frame of Indian administration. மனசாட்சி இல்லை நான் கேட்குறேன். 70 கோடியை கொடுக்க முடியாதுன்னு கண்டெம்ப்டை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிதித்துறை செயலர் 7000 கோடி எப்படி ரிலீஸ் பண்றாரு? புரியல. என்கிட்ட தவறு இருக்கலாம், இதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கலாம், அறிவு இல்லாம இருக்கலாம். நீ விளக்குன்றேன். இதை தான் கேட்கணும் எதிர்கட்சி. மாறாவே நான் சொல்றான் எதிர்கட்சி. டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் கூடிடுச்சு. இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் டிஎம்கே. அதுல சந்தேகம் வேணாம். இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுடைய இந்த முடிவு என்பது வாக்கு வங்கி அரசியலை பொறுத்தவரையில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அப்பர் ஹேண்டை கொடுத்துச்சு. நம்முடைய சில பத்திரிகையாளர்கள் போட்டது போல மாஸ்டர் ஸ்ட்ரோக்ன்றாங்க. அவங்க பாஷையில் அவங்க சொல்லிட்டு கூட போட்டோம். மாஸ்டர் ஸ்ட்ரோக்ன்றது பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது நெகட்டிவ் ஆட்டிடியூடு. கஜானாவை சூறையாடக்கூடிய ஒரு திட்டத்தை பாசிட்டிவ் ஆட்டிடியூட் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் அவர்கள் கோணத்திலிருந்து பார்த்தால், திமுக சார்பு நிலையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள், திமுக காரர்கள் பார்வையிலிருந்து பார்த்தால், எஸ், இட் இஸ் a மாஸ்டர் ஸ்ட்ரோக். பிகாஸ் இது திமுகவுக்கு வாக்குகளை கொடுக்கிறது, திமுகவோட வெற்றியை ஓரளவுக்கு இது உறுதிப்படுத்துகிறது. நான் அதை மறுக்கவே இல்லை. பட் பிரச்சனை என்னன்ற, நான் பிரச்சனை புறையோடி போயிருக்குங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஆட்சிக்கு வந்து மே மாசம் புது கவர்மெண்ட், மே 10ஆம் தேதி புது சட்டசபை வந்தாகணும். புது கவர்மெண்ட் 10 நாள்ல வந்துடும். ஜூன் அல்லது ஜூலைல ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வரப்போறோம். கந்திர கோலமா இருக்கும், கொடூரமா இருக்கும் அந்த பட்ஜெட். எழுதி வச்சுக்கோங்க. 6% எலக்ட்ரிசிட்டி பில்ல ஆண்டுதோறும் ஏற்றணும். இது வந்து 2003ஆம் ஆண்டு மின்சார ஒழுங்குமுறை சட்ட வாரியத்தோட முக்கியமான ஒரு ஷரத்து. 24 தேர்தல் முடிஞ்சோன்னா ஏத்துறானுங்க. 25ல ஏத்தல. ஏன்னா 26 எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ 26ல என்ன பண்ணுவோம்? ஆண்டுதோறும் ஜூலை மாசம் வரும். எல்லா ஆண்டும் ஜூலை வரும் இல்லையா? நீ 24ல ஏத்தன, ஏன்னா ஜூன்ல எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்துருச்சு. 24ல ஏத்திட்ட, 25ல ஏத்தல, ஏன்? எலெக்ஷன் வரும்னு. அந்த செலவு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஏத்துக்குச்சு. மின்வாரியம் வேறு, அரசு வேறு. இப்ப நீ என்ன பண்ண போற? யார் ஆட்சி வந்தாலும் 26ல 6%ன்றது 12% மாறலாம். சொத்து வரி 3 மடங்கு ஆகும்.
ஆல்ரெடி கண்ணீர் விட்டு அழுகுறான் ஷாப்ஸ்ல எல்லாம். 350 ரூபாய் டாக்ஸ் கட்டினவன் இன்னைக்கு 3500 ரூபாய் கட்டுறான். ஆகவே இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில நான் தான் சொல்றேன், வேற எதுவும் வேண்டாங்க. உங்க அரசு ஊழியர்கள், உங்களுடைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், உங்க செக்ரட்டரிஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தாக்கல் செஞ்ச பிரமாண பத்திரங்கள், அப்புறம் மந்திரிகள் கொடுத்த பிரஸ் கான்ஃபரன்சஸ், போராடக்கூடிய ஊழியர்கள் சம்பந்தமா தமிழ்நாடே போராட்ட களமா இருக்கு. அதை மட்டும் எடுத்து வச்சு பார்த்தீங்கனாலே பணம் எங்கேருந்து வருது? அது ஒரு தரப்பினர் பலனடைவதற்காக எல்லா தரப்பினருமே இங்க பாதிக்கப்பட போறாங்கிறது உண்மை. ஏன்னா வாக்கு வங்கி இல்ல, ஆனா உழைக்கிறது அவன் தானே. உழைக்கிறது அவன் தானேங்க. யூஜிசி ஸ்கேல் படி நீ சம்பளத்தை கொடுன்றான், டெம்பரரியா இருந்தாலும் 50,000 ரூபாய் மினிமம் ஸ்கேல்ன்றான். பிஹெச்டி முடிச்சவனுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுது, யூஜிசியை ஃபாலோ பண்ணியான்றான். நான் 10,000 ரூபாய் தான் கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன்றான். முன்னால ஆனதை பாருன்றான். ஆனா இங்க தூக்கி 7,000 கோடி ரிலீஸ் பண்றீங்க. இன்னொரு பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இடைநிலை ஆசிரியர் ஊதியம்னா 12,500 ரூபாய். போராடி அது 500 ரூபாய் கூட இப்போ வந்தது. கொத்தனார் சம்பளத்துல 3ல் 1 பங்கு சம்பளத்துக்கு வாத்தியார் வேலை செய்யறாரு, எம்ஏ எம்எட் முடிச்ச வாத்தியார். இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அப்ப இந்த முரண்பாடு சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது என்ன? இதை தான் பேசணும். இதை எவனும் யாரும் பேச தயாரா இல்ல. இப்ப நீங்க கேட்ட கேள்வி நாம் தமிழரும் விஜயும் 4 முனை போட்டியில நிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நாம் தமிழர் வாப்படா நான் கொடுக்க மாட்டேன்னு போயிடுவாங்க. விஜய் பாலிஷ்டா அதை சொல்லுவார். இப்ப நீங்க சொன்னீங்க கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களோட கருத்துன்றது யாரும் எனக்கு 1000 ரூபாய் வரது நிற்க கூடாதுன்றாங்க. அன்புமிக்க தாய்மார்களே, நீண்ட நாளைக்கு இதை யாராலையும் கொடுக்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இத மக்களை ஏமாத்தணும்னா காலகாலமா அரிஸ்டாட்டில் காலத்துல இருந்து சாக்ரட்டிஸ் காலத்துல இருந்து இருக்க உண்மை. மக்களை ஏமாத்தணும்னா முதல்ல அவன் ஆசையை தூண்டணும். தூண்டிட்டாங்க, 2 பேரும் தூண்டிட்டாங்க. 2 பேரும் ஈக்குவல் பொறுப்பு. திமுகவோட முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இன்றைய நடவடிக்கை குறித்து விமர்சிப்பதற்கு பிஜேபிக்கோ அண்ணா திமுகவுக்கும் எந்த தகுதியும் அருகதியும் இல்லை. ஏன்னா பீகார்ல இதை விட மோசமான காரியத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. இது அடுத்த கட்டமா எப்படி நகருதுங்கிறது தெரியல. இன்னைக்குதான் முதல் வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி எடுத்துக்கலாம். ஏன்னா 2000 கொடுக்குறோம், 2.2 அமைஞ்சா 2000 கொடுப்போங்கிறத சொல்லிட்டாங்க. இது திமுகவோட முதல் வாக்குறுதி. அடுத்தடுத்து எப்படி கொடுக்க போறாங்கிறத இனிமேல் தொடர்ந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.